السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن عاشوراء يوم من أيام الله فمن شاء صامه. وقال النبي صلى الله عليه وسلم: صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله. صدق نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் முஹர்ரம் மாதம் முந்திய 10 நாட்கள் அல்லாஹுவிடத்தில் மிகப்பெரிய அருள் பெற்ற பாக்கியமான நாட்களாகும். 10 நாட்கள் இஸ்லாத்தில் கண்ணியத்திற்குரிய 10 நாட்கள் என்பதை கடந்த ஜும்மாக்களில் சொன்னோம். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் அது அல்லாஹுவிடத்தில் பாக்கியமானது. துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி முதல் 10 நாட்கள் அல்லாஹுவிடத்தில் பாக்கியமானதாகும். அதுபோல முஹர்ரம் மாதத்தினுடைய முந்திய 10 நாட்கள் ஒரு பாக்கியமான நாட்கள். இந்த 3 10களிலேயும் இது சிறப்பிற்குரியதாக ஆக்கப்பட்டதற்கான காரணம் நமக்கு தெரியும். ரமலானுடைய கடைசி 10 அது சிறப்பிற்குரிய 10ஆக ஆக்கப்பட்டதற்கு அதிலே லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவு இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள், முந்திய 10 நாட்கள் அது சிறப்பான நாட்களாக குர்ஆன் பேசுகிறது. காரணம், அந்த 10லே அரஃபாவுடைய நாள் என்று ஒரு பகல் இருக்கிறது. அதை போல இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய 10 நாட்கள் அதையும் சிறப்பிற்குரிய 10 நாட்கள். காரணம், இதிலே ஆஷூரா என்று ஒரு 10வது நாள் இருக்கிறது. அது அல்லாஹ்விடத்தில் சிறப்பிற்குரிய நாள். அப்போ இந்த லைலத்துல் கத்ர், அரஃபாவுடைய நாள், ஆஷூராவுடைய தினம், இந்த 3 நாட்களுமே வருடத்தில் நமக்கு கிடைக்கிற நாட்களில் ஆக பெரும் பாக்கியமான நாட்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாமே சமம் கிடையாது. அல்லாஹ் எல்லா இடத்துலையுமே அப்படி அல்லாஹ் வைக்கல. எல்லாத்திலையுமே அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுகள் தான் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஒருவரை விட ஒருவர் சிறப்பிற்குரியது. இதுதான் எல்லா நியதியுமே. அது நபிமார்கள் ரசூல்மார்களாகவே இருந்தாலும் கூட ஒரே தரத்தில் உள்ளவங்க கிடையாது. நமக்கு தெரியும் தானே, தில்கல் ரசூல் ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூல்மார்களை ஒரே தரத்தில் வைக்கல, ஒருவரை விட ஒருவர் சிறந்தவராக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே அந்தஸ்தா கிடையாது. ரெண்டு பேரும் நபிமார்கள், ரெண்டு பேரும் ரசூல்மார்கள். அவர்களுக்கெல்லாம்
நபியும் இருக்குது, அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் தரம் ஒரே தரமா என்றால் கிடையாது. அல்லாஹ் எப்பவுமே அப்படி வைக்கல. சஹாபிகள்ல 1.25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்தஸ்துக்கு வர முடியுமா? வர முடியாது. ஏன்? உமர் ரலியல்லாஹுவே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்திலையுமே இருக்குது. ஆனா இது பிறப்பால் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பால ஒருத்தர் விட ஒருத்தர் உயர்ந்துட்டாரு, அல்லது மொழியால் ஒருத்தர் விட ஒருத்தர் உயர்ந்துட்டாரு, அல்லது அரபு நாட்டை பொறுத்தவரை அப்படி அல்ல. இறையச்சத்தையும் அவர் பெற்றிருக்கிற வாழ்க்கையை வச்சு ஒருத்தர் விட ஒருத்தர் உயர்ந்தவர். அல்லாட்ட அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்னும் அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். உங்கள எங்கிட்ட ரொம்ப கண்ணியமானவர் யாருன்னா இறையச்சத்தை பத்தி ஒருத்தர் விட ஒருத்தர் முன்னால வருவார் என்கிட்ட அப்படிங்கிற அல்லாஹ் தாலா. சரி, அப்ப நாங்க என்ன சொல்ல வரேன், எல்லா நபிமார்களும் ஒரே அந்தஸ்து உள்ளவர்கள் அல்ல, எல்லா மலக்குமார்களும் ஒரே அந்தஸ்து உள்ளவர்கள் அல்ல. எல்லா மலக்கையும் ஜிப்ரீலுடைய இடத்துல வச்சு பார்க்க முடியுமா? ஜிப்ரீலுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன நெருக்கம் இருந்துச்சோ அந்த நெருக்கம் மற்ற மலக்குமார்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப மலக்குமார்கள்ட்ட வித்தியாசம் இருக்கு, நபிமார்கள்ல வித்தியாசம் இருக்குது, சஹாபாக்கள்ல வித்தியாசம் இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறான். உலகத்தில் 40 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கு. எல்லா பள்ளிவாசல்களும் மஸ்ஜித் ஹராம் மாதிரி வந்துருமா? அப்ப மஸ்ஜித் ஹராமுக்கு ஒரு இடம் இருக்குதா இல்லையா? பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குதா இல்லையா? மஸ்ஜித் நபவிக்கு ஒரு அந்தஸ்து இருக்குதா இல்லையா? அப்ப ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது எல்லாத்திலையுமே இருக்குது. அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல அல்லாஹ் இதை வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில தான் 12 மாதங்கள் என்று இருந்தாலும் கூட இந்த 12 மாதங்கள்ல இந்த மிக முக்கியமான சிறப்பிற்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் மிக சிறப்பிற்குரிய நாட்கள். அதனால 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் சொன்னதுனால இதை அப்படியே நெகட்டிவா விளங்கக்கூடாது. மற்ற 8 மாதங்கள் சிறப்பு இல்லாதது அப்படி விளங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சிறப்பான நபின்னு சொல்றதுனால மற்ற நபிக்கு எந்த சிறப்பும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப அதை நம்ம சரியா விளங்கணும். இப்ப அதனால சிறப்பிற்குரிய நாட்கள் மாதங்கள் சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட இருக்குது. அப்படி அல்லாஹ்வினால் சிறப்புப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள் உண்டு. குர்ஆனே சொல்லுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வினுடைய வேதம் படைக்கப்பட்ட அன்ற நாளிலிருந்து அல்லாஹ்வினுடைய கிதாபு இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால இருந்த மாதம் என்பது 12 மாதம். அந்த 12 மாதத்துல 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதங்கள். இது யார் சொல்றா? அல்லாஹ்வே சொல்றான், குர்ஆனுடைய வார்த்தை. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டா 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதங்கள். அது என்ன மாதம் நமக்கு தெரியும். ஏற்கனவே ஹஜ்ஜினுடைய 3 மாதங்கள் உண்டு. ஹஜ்ஜுக்கான 3 மாதங்கள், துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், இதெல்லாம் ஹஜ்ஜினுடைய 3 மாதங்கள். சரியா? அதே மாதிரி ரஜப் மாசம். இந்த 4 மாசமே மாதங்களில் சிறப்பிற்குரியது. இப்போ நாட்கள்ல சிறப்பு இருக்குது, பகல் சிறப்பு, இரவு சிறப்பு. அப்போ பகல்கள்ல சிறப்பான பகல்ங்கிறது எதை பகல் சொல்லுவோம்? அரஃபாவுடைய பகல் சிறப்பிற்குரியது. இரவுகள்ல லைலத்துல் கத்ருடைய இரவு சிறப்பான இரவு. அப்போ நாட்கள்ல ஆஷுராவுடைய நாள். இன்னும் 2 தினங்கள்ல நம்ம அந்த நாளை சந்திக்க இருக்கிறோம். ஆஷுராவுடைய நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். ஆஷூரா அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா 10வது நாள் அப்படின்னு அர்த்தம். ஆஷூராங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? 10வது நாள். இந்த நாளுக்குன்னு வரலாற்றில் ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் அந்த சிறப்பிற்கும் இன்றைக்கு போராக்களும் ஷியாக்களும் மாரடித்து கொண்டு உடலை கிழித்து கொண்டு வருத்தி கொண்டு துக்கத்தை அனுஷ்டிக்கிறோங்கிற பெயர்ல அவங்க நடத்துகிற இந்த ஈனத்தனமான செயல்பாடுகளுக்கும் இழிவான செயல்பாடுகளுக்கும் ஷரியத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு முஸ்லிம் இதை தெளிவாக விளங்கணும். ஆஷுராவுடைய நாள் சிறப்பாவுடைய நாள்னு சொல்லிட்டதுனால இப்போ ஆஷுராவுடைய நாளில் இன்னைக்கு ஷியாக்களும் போராக்களும் ஒரு பெரிய மார்க்கத்தில் இல்லாத ஒரு மூட நம்பிக்கையை அரங்கேற்றுறாங்க பாருங்க. பஞ்சாங்கிற பேரில் உடலை வச்சுக்கிறது, பிள்ளைகளை வச்சு பிரிச்சுக்கிறது, உடம்பு அடிச்சுக்கிறது என்றோ நடந்த ஒரு துக்கத்திற்காக துக்கத்தை அனுஷ்டிக்கிறோங்கிற பெயரில் ரசூலுடைய குடும்பம் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டுட்டாங்கிறத காரணத்தை வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து மேல நாங்கள் மஹப்பத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பெயரை காரணமாக வச்சு ஹுசைன் கொல்லப்பட்டுட்டாருங்கிற காரணத்தை வச்சு இத்தனை ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னாலேயும் நாங்கள் அந்த நாள் ஆஷுராவுடைய 10வது நாள் வந்தா
நாங்கள் மாரடித்துக் கொள்வோம், உடலை கிழித்துக் கொள்வோம், நாங்கள் இப்படி துக்கத்தை அனுஷ்டிச்சுக்கிடுவோம், நல்ல பொருளை சாப்பிட மாட்டோம், சட்டையை கிழிச்சுக்கிடுவோம். இது இஸ்லாத்தினுடைய நடைமுறை கிடையாது. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் அறவே சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இஸ்லாம் தெளிவா இருக்குது. துக்கத்தை அனுஷ்டிக்கலாமா? ஒருத்தர் துக்கத்துக்காக நான் சாப்பிட மாட்டேன், நான் நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன், நான் கவலையில இருப்பேன், தலை செய்ய மாட்டேன், என்ன தேய்ச்சிக்க மாட்டேன், இப்படி துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. முதல் விஷயம், சாதாரணமாக ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னு சொன்னா, ஒரு மௌத்து நடந்து போச்சுன்னா, நண்பர் ஒருத்தர் மௌத்தாகிட்டாருன்னா ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கலாம். குடும்பத்துக்காரராக இருந்தால் 3 நாள் அனுஷ்டிக்கலாம். கணவனாக இருந்தால் மட்டும் ஒரு மனைவிக்கு 4 மாதம் 10 நாள் இதா இருக்கிறா பாருங்க, அது துக்கம் அனுஷ்டிக்கிறது. கூடுன பட்சம். ஏன்னா உலகத்திலேயே பெரிய இழப்பு என்ன இழப்புனா ஒரு மனைவி தன் கணவனை இழக்கிறது தான். அதனால தான் அதைத்தான் பெரிய துக்கமாகவே இஸ்லாம் பார்க்குது. இது இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், அக்கீதா. நான் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி நான் அடுத்து பேசணும். ஏன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட், கர்பலாவுடைய சப்ஜெக்டை பற்றி நான் இன்ஷா அல்லாஹ் பேசணும். ஒரு ஜும்மாவில் அல்ல, அடுத்தடுத்த வாய்ப்புகள், தொடர் ஜும்மாக்களின் வழியாக நம்ம இந்த வரலாறு நம்ம தெரியணும். ஏன்னா இந்த வரலாறு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாறு, கர்பலாவுடைய வரலாறு. அதனால மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய துக்கம் நடந்தாலும் அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்குன்னு சரீஅத்துல சுன்னத் இருக்குது. 24 மணி நேரம் மார்க்க அனுமதி கொடுக்குது. நீங்க துக்கம் அனுஷ்டிக்கிறங்கிற பேர்ல நீங்க அழுகுங்க, அல்லது நான் என்ன குளிக்க மாட்டேன், நான் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன், நல்ல ஆடை கொடுத்துக்க மாட்டேன், அழகுபடுத்திக்க மாட்டேன், நான் அப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறீங்களா? ஒரு நாள் பண்ணுங்க, ஒரு நாள் பண்ணுங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அந்த வீட்டை சாப்பாடு ஆக்காமல் இருக்கிறாங்க, துக்கம் அனுஷ்டிக்கிறங்கிற பேரில் சாப்பாடு ஆக்க மாட்டேன். சிலர் சொன்னாங்க, உங்கள் பக்கத்து வீடுகளில் சொந்தங்களில் மற்ற மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீட்டுக்கு உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், சாப்பாடு கொடுங்க, மற்ற இது செய்யுங்கன்னா அவங்க அந்த ஒரு நாள் துக்கத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் நெருங்கிய சொந்தமாக இருந்தால் ஒரு 3 நாள் வரைக்கும் யாருக்கு அனுமதி கொடுக்குது, அவ்வளோதான். 4 மாதம் 10 நாளுங்கிறது மனைவிக்கு மட்டும். ஏன்னா ஒரு மனைவி கணவனை இறந்துட்டான்னு சொன்னால் 4 மாதம் 10 நாள் அவள் தன்னை அழகுபடுத்திக்க மாட்டா, நகைகள் போட்டுக்க மாட்டா. இது சரியத்தில் அனுமதி இருக்குது. 4 மாதம் 10 நாள் வரைக்கும் நகைகள் போட்டுக்காமல் இருக்கிறது, நல்ல ஆடைகள் உடுத்துக்காமல் இருக்குது. அதனால இந்த வெள்ளை ஆடை உடுத்தணும் அப்படிங்கிறது இதால் இருக்கிறவங்க, அது சரியத்து கிடையாது, அது முஸ்லீம் கலாச்சாரம் கிடையாது, அது நான் முஸ்லீம் கலாச்சாரம். அதை முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது, இதாக இருக்கும்போது இல்லை கணவனை இழந்துட்டா அந்த வெள்ளை ஆடை உடுத்திக்காமல், இதுதான் சரியத்தில் கிடையாதுன்னு வைங்க. சரி, அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இவங்க துக்க அனுஷ்டிக்கிறேன், ஹுசைன் ரலியல்லாஹுவை கொலை செஞ்சுட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டுட்டாங்க. எனவே அந்த ஆஷுராவுடைய நாளில் வருஷம் ஆஷுராவுடைய நாள் வரும்போது நாங்கள் எங்களை நாளே அறுத்திக்கிடுவோம், எங்களை நாளே வருத்திக்கிடுவோம், எங்களை நாங்களே கஷ்டப்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு துக்கம் அனுஷ்டிக்கிறங்கிற பெயரில் இவங்க செய்கிற இந்த நடைமுறைகள் நியாயமாக, இவங்களுடைய கொள்கைகள் அவ்வளவு தெளிவாக நியாயமாக இருந்தால் ஹுசைன் ரலியல்லாஹுவை விட ரொம்ப துக்கத்திற்குரிய ஒரு மூமினுக்கு மௌத்துங்கிறது ரசூலுல்லாஹுடைய மௌத்து தான். அப்படிதானே? ரசூலுல்லாஹுடைய மௌத்தை விட ஒரு மூமினுக்கு துக்கமானது என்ன இருக்க முடியும்? அப்போ நபியினுடைய மௌத்தை பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டாடுறதில்ல. நான் என்ன கேட்குறேன், ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும்தான் கொல்லப்பட்டாங்களா? அவங்க ஷஹீதுங்கிறதுல மாற்றம் இல்லை, பெரிய ஷஹீது, அதில் மாற்றம் இல்லை. உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்களா? உமர் ரலியல்லாஹுவை நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்களா? கடுமையாக உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறீங்களா? அலி ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்களே, இவங்கெல்லாம் என்ன இயற்கையாக மௌத்தானாங்க? நோயில் படுத்தா மௌத்தானாங்க? பெட்டில் படுத்தா மௌத்தானாங்க? எதுக்கு சொல்ல வரேன், ஷியா சிந்தனையில, போரா சிந்தனையில ஒரு முஸ்லீம் ஆட்பட்டு விடக்கூடாது. அதுக்கும் சரியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க செய்யற நடைமுறைங்கிறது முழுக்க ஐயாமல் ஜாகிலியாது. அது அறியாமை காலத்தினுடைய, மடமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள். அது எந்த வகையிலையும் ஒரு முஸ்லீம் அதை கையில் எடுக்க முடியாது. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் கொள்கைக்கும் அது மிக மிக எதிரானது. எனவே ஒரு முஸ்லீம் அதை அவாய்ட் பண்ணணும். அதை போய் பார்க்கிறது, அதில் கலந்துக்கிறது, அது கூட ஹராம் என்று நாம் சொல்கிறோம். எந்த வகையிலையும் ஒரு ஹராம் சரியத்துக்கு மாற்றமாக நடக்கிற இடங்கள்ல ஒரு முஸ்லீம் அதில் பங்கெடுக்க கூடாது, எந்த வகையிலையுமே. அதனால இந்த ஆஷுராவுடைய தினம் சிறப்புக்குரிய நாளுங்கிறத காரணத்தை வச்சுட்டு அந்த ஆஷுராவுடைய நாளுக்கும் இன்றைக்கு ஷியா போரா முஸ்லீம்கள் செய்கிற இந்த நடைமுறைக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்கிற பெயரில் காரணமாக வச்சு அலி ரலியல்லாஹு கொன்னது, ஹசன் ரலியல்லாஹு, இவங்க எல்லாம் கொல்லப்பட்டவங்க தானே வரலாற்றில். துரோகிகள் எல்லா காலத்திலையும் தானே இருந்திருக்கிறாங்க, எல்லா காலத்திலையும் துரோகிகள் இருந்திருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு எதிராக. அப்போ அந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொல்லப்படுதலும் அந்த வரலாறும் அது என்ன பாடம் சொல்லுதோ அதை எடுக்கணும்.
ஜனநாயகத்தையும் நீதியையும் சரியா ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்காக ஹுசைன் ரலியல்லாஹு புறப்பட்டு போனாங்க ரசூலுடைய குடும்பத்தோடு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அது ஒரு கர்பலாவுக்கான வரலாறு. அது யதார்த்தமாக அது ஆஷுராவுடைய 10வது நாள் நடந்து போச்சு, அவ்வளவுதான். ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்படுற இந்த கர்பலா வரலாறு இருக்கிற யுத்தம் இருக்கிற யதார்த்தமாக எதிர்பார்க்காத அளவுக்கு அதே நாள் நடந்து போச்சு, ஆஷுராவுடைய 10வது நாள். ஆனா இந்த ஆஷுராவுடைய நாளினுடைய சிறப்புங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்திற்கு முன்னால் இருந்த இந்த நாளுக்கான சிறப்பு உண்டு. உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஆஷுரா யௌமுன் மின் அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பிரம்மாண்டமான அத்தாட்சிகளும் அற்புதங்களும் நடந்த நாள் ஆஷுராவுடைய நாள். ஆஷுராவுடைய நாள் ரசூலுல்லாஹ் எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்குற அறிமுகம் எப்படி கொடுக்குறாங்க, இன்ன ஆஷுரா யௌமுன் மின் அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வின் பிரம்மாண்டமான அற்புதங்கள் அத்தாட்சிகள் நடந்ததெல்லாம் இந்த ஆஷுராவுடைய நாள். முஹர்ரம் 10ல தான் இங்க நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெரிய செங்கடல் பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை காப்பாற்றிட்டு ஃபிரௌனுடைய கூட்டத்தை அழிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். நிறைய அடுக்கிறாங்க. ஒரு நபிமார்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்கணுமோ, சந்தோஷங்கள் நடக்கணுமோ, எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கணுமோ, இது அத்தனையும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் அல்லாஹ் நடத்தினான். எல்லா நபிக்குமே, நூஹ் நபியா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள்லாம் இருக்க பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கப்பலை செஞ்சாங்க, உலகம் பூரா தண்ணியா இருந்துச்சு, அது அப்படியே தண்ணி வத்தி போய் கடல் போய் பூமியில போய் தண்டிச்சு பாருங்க. அந்த நாள் ஆஷுராவுடைய நாள். இப்படி ஆரம்பிக்கிறீங்க. அங்க ஆரம்பிச்ச அந்த வரலாறு அப்படியே தொடர்ந்துகிட்டே வந்து கடைசி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம் வரைக்கும் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா ஆஷுராவுடைய நாள்ல ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நடத்தினான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுன் மின் அய்யாமில்லாஹ்னு சொன்னாங்க. அது அல்லாஹ்வுடைய நாளுங்கிறாங்க. ஆஷுராவுடைய நாள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நாள். அப்ப அல்லாஹ் அற்புதங்கள் நடத்திருக்கான் ஆஷுராவுடைய நாள்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு முதல் கொண்டு ரசூலுல்லாஹ் வரைக்கும் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள், ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப முக்கியத்துவம், ரொம்ப கண்ணியத்திற்குரிய நாள் தான் இந்த நாள். இதை நம்ம வீணாக்கிற கூடாது. இந்த நாள்ல என்ன செய்யணும், இந்த நாள்ல என்ன செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது யூதர்கள் எல்லாம் அந்த நாள்ல நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க 10வது நாள்ல. இந்த யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் ஏன் நோன்பு வைக்கிறாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன்பா நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ மதீனாவுடைய யூதர்கள் சொன்னாங்க, எங்கள் மூசாவை வந்து அந்த கூட்டத்தை இஸ்ரவேலர்கள்னா யூதர்கள், இவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் பூரா இவங்க தானே, யூதர்கள் தானே, இவங்க தானே பெரிய துரோகங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க வரலாற்றில். மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட நம்பி நிறைய ஏமாந்து போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில இருந்து பலஸ்தீனத்தினுடைய யாசர் அரபாத் வரைக்கும் இவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டு ஏமாந்து, ஏன்னா இவன் ஏமாத்துறதுக்குன்னே பிறந்தவன். உலகத்திலேயே இப்படி ஒரு இழிப்பிறவியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு நாடோடியான ஒரு கூட்டம் இவங்க. சரி, ஓகே. இப்போ இவன் இந்த யூதர்களினுடைய இந்த மதீனாவில் இருக்கிற பொழுது ஒரு 2000 பேருக்கு மேலே அவன் இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகும்போது என்னடா ஏன்டா நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் மூசா நபியும் மூசாவுடைய கூட்டத்தையும் ஒரு பெரிய செங்கடலை பிளந்து இறைவன் காப்பாற்றினா, அதுக்கு நன்றி கடனா. அது எப்போ நடந்துச்சு, அது நடந்து 2000 வருஷத்துக்கு முன்னால். அவன் சொல்கிறானே ரசூலுல்லாஹ் காலத்தில் அதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கு. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்து எங்கள் மூசாவையும் மூசாவுடைய கூட்டத்தையும் இறைவன் கடலை பிளந்து காப்பாற்றிட்டான். அப்போ அதுக்கு நாங்கள் நன்றி கடனாக நாங்கள் இன்னைக்கு நோன்பு வைக்கிறோம், ஆஷுராவுடைய 10வது நாள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் மூசாவை பற்றி நீங்கள் என்ன விளங்கி இருக்கிறீங்களோ, உங்கள் மூசா உங்களுக்கு எவ்வளோ சொந்தமோ அதை விட அந்த மூசா நபி எங்களுக்கு சொந்தமானவர்கள். நானும் அஹக்கு பி மூசா, மூசாவுக்கு நாங்களே தகுதியானவர்கள். மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்கன்னா உங்களை விட நாங்கள், ஏன்னா அவங்களுடைய ஷரியத்தை நீங்கள் எந்த வகையிலையும் ஃபாலோ பண்ணலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் நாங்களும் நோன்பு வைக்கிறோம்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுராவுடைய நோன்பு வச்சாங்க. அது அப்போ ஃபர்லாக இருந்துச்சு. அப்போ ரமலானுடைய நோன்பு கடமையாகலை. ரமலானுடைய நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னால் ஆஷுராவுடைய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லாக்குனாங்க. அதுக்கு பின்னால் ரமலானுடைய நோன்பு ஃபர்லான உடனே ஆஷுராவுடைய நோன்பு சுன்னத்தாக்கிட்டாங்க. ஆஷுராவுடைய நோன்பு முதல்ல ஃபர்லா இருந்துச்சு, நல்ல விளங்குங்க. இந்த 10வது நாள் நோன்பு வைக்கிறது ஃபர்லா இருந்துச்சு. அது எதுக்காக, காரணம் இதுதான், ஒரு நபி வந்து சமுதாயத்தோடு காப்பாற்றப்பட்டார், ஒரு நன்றி கடனுக்காக அந்த நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எங்களுக்கும் சுன்னத்து தான், நாங்களும் செய்யணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. பின்னால் ரமலானுடைய நோன்பு வந்த உடனே அது ஃபர்லாயிட்டு இதை சுன்னத்தாக்கிட்டாங்க. சுன்னத்தாக்கிட்டு சொன்னாங்க, சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு நீங்க விட்டுறாதீங்க. என்ன அஹ்தஸிபு அலல்லாஹ யுகஃபிர ஸனத்தல்லதி கபலா, இது ஒரு வருஷத்தினுடைய பாவம் அது மன்னிக்கப்படும் சொல்லி நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆஷூராவுடைய ஒரு நாள் நோன்பு அது ஒரு வருஷம் பாவத்தினுடைய இது மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்த 10 வருஷம் நோன்பு வச்சாங்க. ஆஷூராவுடைய நோன்பு வச்சாங்க.
சஹாபாக்களையும் வைக்க சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள் இந்த நோன்புக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, பயணத்தில் இருந்தால் நோன்பை விட்டுக்கறலாம், ஆனாலும் கூட பயணத்திலேயே இருந்தாலும் கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த நோன்பை விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு முக்கியத்துவம் படுத்தி சொல்லியிருக்கிறார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க. மௌத்தா போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால கடைசி வருஷம் நோன்பு வைக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் பகைது இலா காபிலின் லா அஸூமன்ன தாசிஅ, 10வது நாள் மட்டுமே நம்ம இதுவரைக்கும் நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இதனுடைய இதை விளங்கணும், எப்படி இந்த நோம்பினுடைய இது வந்து மாறுதுங்கிறத கவனிக்கணும். நான் 10வது நாள் மட்டும் வருஷம் நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம். 10வது நாள் யூதர்கள் தான் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்கிறது தான் ஷரியத்து, அவங்களுக்கு மாற்றமான நடைமுறை தான் நமக்கு இருக்கணும். அதனால் அவங்க 10வது நாள் மட்டும் நோன்பு வைக்கிறதுனால நான் இந்த நோன்புல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் ஹயாத்தா இருந்தால் நான் 9ஐயும் சேர்த்துக்கிடுவேன். ஒரு நாள் நான் என்ன செய்வேன், ஏன்னா அவனுக்கு மாற்றம் பண்ணணும்னா அவன் 10 நோன்பு வைக்கிறான். அப்போ அவனுக்கு மாற்றம் பண்ணணும்னா நான் வேறு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா முன்னால் சேர்க்கணும், இல்லைன்னா பின்னால் சேர்க்கணும். ஒன்று 9 சேர்க்கணும், இல்லைன்னா 11 சேர்க்கணும். ஒன்று 9 10 இல்லைன்னா 10 11 அப்படி ஏதாவது ஒரு நாள் நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வர வருஷத்துலேருந்து இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்வேன். நான் எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஹயாத்தா இருந்தா அப்படின்னு இழுத்துட்டாங்களோ அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்க மாட்டாங்க. நபியினுடைய வாயிலிருந்து வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு பின்னால் இருக்க மாட்டாங்கிறத அப்படி சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் இல்லை, ஆனால் இந்த உம்மத்துக்கு சுன்னத்தாயிடுச்சு. இந்த உம்மத்துக்கு என்ன சுன்னத்தாயிடுச்சு, அடுத்த வருஷத்துல இருந்து 10ஓடு சேர்த்து ஒரு நாள் சேர்க்கணும். 9 10 அல்லது 10 11 என்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கணுங்கிற சுன்னத்தை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த சுன்னத்தான மகத்தான 10 11 9 10 இந்த நோன்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில் கண்டிப்பாக வைக்கணும். இந்த ஆண்டு சரியாக சனி ஞாயிறு, நாளை மறுநாள் 2 நாள் அந்த நோன்புக்கான, நாளை இன்ஷா அல்லாஹ் 9, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 10 9 10 2 நாள் நோன்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமல்ல, நான் சொன்னது போல் இந்த 10வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஸ்ஸா அஹ்லஹு யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளில் குடும்பத்துக்கு ரொம்ப விசாலமாக செலவு பண்ணுங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக அல்லாஹ் தஆலா உங்கள் பொருளாதாரத்தில் விசாலமாக்கி தருவான். பொருளாதாரத்தில் அப்போ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆஷூராவுடைய நாளில் கொஞ்சம் குடும்பத்துக்காக விசாலமாக செலவு பண்ணுங்கள். குடும்பத்தினுடைய தேவைகள் இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது. எனவே அந்த நாள் நீங்கள் கொஞ்சம் கணக்கு பார்க்காம குடும்பத்தில் விசாலமாக செலவு பண்ணுங்கள். அல்லாஹ் தஆலா வஸ்ஸா அல்லாஹு சாயிர சனதி, அல்லாஹ் வருஷம் முழுக்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான், உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் விசாலமாக இதை தருவான். அதனால் மக்களுக்கு, மனைவிக்கு, பெற்றோருக்கு, சகோதரர்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுற ஒரு பெரிய பழக்கம், அல்லது நிறைய அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்குற ஒரு பழக்கம் சஹாபிகள்கிட்ட இருந்து, சாலிஹீன்கள், தாபியீன்கள், பெரியவர்கள், இமாம்கள், இவங்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்திருக்குது. ஏன்னா இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு இருந்திருக்குது. எனவே ஆஷூராவுடைய நாளினுடைய நோன்பு 2 நாட்கள் சேர்த்த நோன்பு, குடும்பத்துக்காக இது பண்ணுறது. இந்த நாள் அல்லாஹ்வினுடைய பிரம்மாண்டமான அடையாள சின்னங்கள் நடந்த, அல்லாஹ்வினுடைய பிரமிப்புக்கள் நடந்த நாள் ஆஷூராவுடைய நாள். இது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது நடந்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு சிறப்பு நடந்த ஒரு ஆஷூராவுடைய நாளில் ஒரு துக்கமான வரலாறு, கண்ணீர் வர வைக்கிற ஒரு கர்பலாவினுடைய வரலாறும் நடந்தது இதே ஆஷூராவுடைய நாளில். ஆஷூராவுடைய நாளில் கர்பலாங்கிற ஒரு வரலாறு, ஈராக்கினுடைய அந்த ஃபுராத்தினுடைய நதி ஓரத்தில் இருக்கிற கர்பலாங்கிற அந்த ஊரில் நடந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் ஒரு 72 பேர் போய் 72 பேரை சுமார் 5000 பேர்கள் சுற்றி நின்று கொலை செய்த வரலாறு. 6 மாதம் குழந்தையிலிருந்து 60 வயசான வரவுக்கு அத்தனை பேர்களையும் கொலை செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் பார்க்காம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேர பிள்ளைங்கன்னு பார்க்காம, பிள்ளைகள் பார்க்காம, நபியினுடைய குடும்பத்தை கொண்டு வந்து, அதுவும் ஒரு கடுமையாக உலகத்தில் வரலாற்றில் உண்மையிலே கர்பலா வரலாறுங்கிறது அது சொல்ல முடியாத ஒரு வரலாறு தான். அது அவ்வளோ துக்கங்கள் நிறைந்த வரலாறு. கொலை செஞ்சுட்டு ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய வெறும் தலையில்லாத முண்டத்தை மட்டும் அப்படியே போட்டுட்டு தலையை வெட்டி கொண்டு போயிட்டானுங்க ஈராக்கு. அந்த தலையை கொண்டு போய் ஈராக்கினுடைய இதில் கொண்டு போய் வச்சானுங்க. இத்தனைக்கும் இடையில் நடந்த போர்கள் எல்லாம் ஏதோ ஒரு முஸ்லீமுக்கும் நான் முஸ்லீமுக்கும் நடந்த போர் கிடையாது. அத்தனையும் செஞ்சது இது முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள்ங்கிற பெயர் தாங்கிகள் தான், முஸ்லீம்கள்ங்கிற பெயரில் உள்ளவங்க. இன்றைக்கும் கூட ஈரானுடைய விஷயங்களில்
நமக்கு ஒரு பெரிய அளவில் கருத்து வேறுபாடு இருக்குது. இன்னும் முஸ்லீம்கள்ங்கிற பெயர் தாங்கிகள், அவ்வளோதான். அவ்வளோ பெரிய காரியத்தை அந்த ஈராக் வாசிகள் வரலாற்றில் செய்த ஒரு பெரிய வரலாற்று குற்றம், அது மன்னிக்க முடியாத ஒரு பெரிய வரலாற்று குற்றம். ஈராக் வாசிகள் திட்டமிட்டு ஹுசைன் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை, ஹுசைன் ரலியல்லாஹுவை கூஃபாவாசிகள் நாங்கள் பாதுகாக்கிறோன்னு கூப்பிட்டு கொண்டு வந்து கருவறுத்த வரலாறு ஈராக் வாசிகளுடைய வரலாறு. அவங்கள நம்பி போனவங்களெல்லாம் ஏமாந்து போனாங்க. ஈராக் வாசிகளுடைய வரலாறு இன்னைக்கு ஈராக் இவ்வளோ சின்ன பின்னமாகுத, வரலாற்றில் இவ்வளோ சல்லடையாக்கப்படுது, இவ்வளோ மோசமாக இவ்வளோ அளவில் ஈராக் இவ்வளோ சீரழித வரலாற்றில் இவங்க செஞ்ச துரோகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த கூஃபாவாசிகள் செஞ்ச துரோகங்கள் எல்லாம் இவங்களை மாதிரி வரலாற்றில் எவனுமே துரோகம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அலி ரலியல்லாஹுவை ஈராக்குக்கு கூப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு ஈராக்குக்கு போனார். மதீனாவினுடைய இஸ்லாமிய தலைமையை, கேபிட்டலை ஈராக்குக்கு மாற்றினார், கூஃபாவுக்கு மாற்றினார். அலி ரலியல்லாஹு என்ன, நாங்கள் பாதுகாக்கிறோம், நீங்கள் மதீனாவை விட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அங்கே போனாங்க. போன இடத்துல அலி ரலியல்லாஹுவை கொலை செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு நமக்கு தெரியும், திட்டம் போட்டு விஷம் வச்சு அவங்கள கொலை செஞ்சாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு திட்டம் போட்டு கூப்பிட்டு நபியினுடைய குடும்பத்தில் இருந்து அத்தனை பேரையும் கருவறுத்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை ஜெயினுல் ஆபிதீன் ஒரு பிள்ளையை தவிர மற்ற எல்லாமே கொலை செஞ்சுட்டாங்க. அந்த பிள்ளைக்கு என்னமோ அன்றைக்கி உடம்பு சரியில்லை, நோயாளியாக படுத்திருந்ததுனால அந்த குழந்தை தப்பிச்சிச்சு. ஜெயினுல் ஆபிதீன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன். அது அல்லாமல் சின்ன பிள்ளை அலி ரலியல்லாஹுன்னு ஒரு சின்ன பிள்ளை, 6 மாத குழந்தை, பிறந்த 6 மாத பிள்ளைய கூட என்ன செஞ்சுட்டாங்க, விடாமல் ஈட்டிகள் அம்பு முனையில் வச்சு கொலை செஞ்சு அத்தனை பேர் அவ்வளவு செஞ்சு நபியினுடைய குடும்பத்தினுடைய ஜெய்னப் ரலியல்லாஹு போன்ற ரசூலுடைய குடும்பத்து பெண்களை சங்கிலி மாட்டி கைதியாக ஈராக்குக்கு கொண்டு வந்து நடுத்தரில் நிற்க வச்சு எவ்வளோ கேவலப்படுத்துனாங்க தெரியுமா? இத்தனையும் முஸ்லீம்கள். அல்லாஹ் அவங்கள யாரையும் விடலைங்கிறது வரலாறு. இதை செஞ்ச எவனையும் அல்லாஹ் விடலை. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையறுத்து கொண்டு போய் ஈராக்கினுடைய அந்த இதில் கொண்டு வந்து வச்சு அதை வச்சு குச்சியை வச்சு தட்டின உபைதுல்லா ஜியாதுங்கிற அந்த ஷைத்தானாக இருக்கட்டும், அவனை சுற்றி இருக்கிற ஷிம்ராக இருக்கட்டும், இவங்க அத்தனை பேர்களுடைய தலையும் 6 வருஷத்தில் மீண்டும் வெட்டப்பட்டு அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. முகத்தாருன்னு ஒரு ஆட்சியாளர் வந்தார் வரலாற்றில், மீண்டும் இவங்களுக்கு எதிராக போர் செஞ்சு இதை எவனெல்லாம் செஞ்சாலும் அத்தனை பேருடைய தலையை வெட்டி அதே கொண்டு வந்து வச்சார். அது வரலாறு, கர்பலாவுடைய வரலாறு. கர்பலாங்கிற வரலாறு ஏன் நடந்துச்சு? ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்காக ஹுசைன் ரலியல்லாஹு புறப்பட்டு போன வரலாறு தான். ஒரு குடும்பத்தோடு, அவர் குடும்பத்தோடு போன வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து அல்லாஹ் தஆலா வஹீயை அறிவிச்சான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்காக 70,000 யூதர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு ஆளை கொல்றதுக்கு 70,000 பேர் சுற்றி நின்று கொலை செஞ்சானுங்க. அதை நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஆனால் உங்கள் பேரப்புள்ள ஹுசைனை 1,40,000 பேர் சேர்ந்து கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொன்னான். ஏன்னா ஒரு ஊரே ஈராக்குங்கிற ஒரு நாடே சேர்ந்து என்ன செஞ்சிச்சு, அத்தனை பேரும் துரோகம் செஞ்சு வர சொல்லி அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கறா, சுற்றி நின்று 1,50,000 பேர் நின்று அதில் ஹுசைன் ரலியல்லாஹு கொன்று முடிச்சாங்க. நான் விடலை, வரலாறு அது வேறு விஷயம். அல்லாஹ் தஆலா சொன்னா 1,50,000 பேர் ஹுசைன் நின்று சுற்றி நின்று என்ன செய்வான், கொலை செய்வாங்க. அது எப்படி நடந்துச்சு, அந்த கர்பலாவுடைய பின்னணி, அது ஆட்சி மாற்றம், அது நடந்த விஷயங்கள், இது சம்பந்தப்பட்ட முன்னறிவிப்புகள், இப்படி ஒன்று நடக்கும்னு ரசூலுல்லாஹுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அழிவுகளை பற்றி பேசுகிறாங்க, அவங்க குடும்பத்தில் நடக்கிற அழிவை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்களா? கியாமத்து வரைக்கும் இந்த உலகத்தில் என்னென்ன அழிவு வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஃபித்னா வரும், சோதனை வரும், இதை சொல்லிட்டு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தில் அவங்க பேர பிள்ளைங்களுக்கு நடக்கிற நிகழ்வுகளை சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்போ என்ன மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க, இப்படி ஒன்று நடக்கும் என் குடும்பத்தில்ங்கிறது. கர்பலா எப்படி நடந்துச்சு, யார் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு, அதனுடைய பின்னணி என்ன, இது கியாமத்து வரைக்கும் ஹுசைனை கொலை செஞ்சதனுடைய விளைவுகளாக அடுத்து என்ன நடக்கும் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்களின் வழியாக பார்ப்போம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.